இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம். 2 நாளாகமும் 26 அதிகாரம் 5 வசனம். 2 நாளாகமும் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாக்கி செய்தார். இந்த வசனத்துடைய பின்பகுதியில் வாசிக்கும் போது அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியத்தை வாக்கி பண்ணி இருந்தார் என்று வாசிக்கிறோம். இது உசியாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் 16 வயதில் ராஜாவாகி 52 வருடம் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 16 வயசில் ராஜாவானதான உசியா கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியத்தை வாக்கிய பண்ணி இருந்தார். அப்படியானால் கர்த்தரை தேடாத சில காலம் இருந்திருக்கக்கூடும். கர்த்தரை தேடின நாட்களில் என்று சொல்ல வேண்டுமானால் கர்த்தரை தேடாமலும் இந்த உசியா இருந்திருக்கக்கூடும். அப்போ கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியத்தை வாக்கிய பண்ணி இருந்தார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் இந்த உசியாவுடைய பிந்தின நாட்களில் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். அவன் மனமேட்டிமை அடைந்தான் என்று 16 வசனம் முதல் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தரை தேடாத நாட்களில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தகாரம் சூழ்ந்த காலமாய் காணப்பட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேவைக்காக மாத்திரம் தேடுகிறதான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. வியாதி வந்து ஆண்டவரை தேடுவார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் கர்த்தரை தேடுவார்கள். ஒரு தகர்க்க முடியாத சூழ்நிலையான ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வருவார்கள். முழுமையாக ஆண்டவரை தேடுகிறதான அந்த அனுபவம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம தேடுவோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வர பண்ண வல்லவராய் காணப்படுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரை தேடுவன்னு தெரியாது. இந்த உசியா ராஜாவோட நாட்களில் ஆண்டவரோட காரியத்தை வாக்கியம் பண்ண போது இந்த 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெலிஸ்தரையும் கூர்பாகானில் குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று வாசிக்கிறோம். எருசலேமில் அவன் குடியிருந்தான். இவனுக்கு எதிராக பெலிஸ்தரும் மற்ற ஜனங்களும் வந்து நெருக்கின போது அவர்களை வெல்ல கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். காரியத்தை கைகூடி வரப்படினார். கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். இந்த 15ஆம் வசனத்தின் கடைசியில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அவன் பலப்பட்டான். ஆச்சரியமாய் அவனுக்கு இந்த காரியம் பலப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உசியா ராஜா ஆண்டவரை தேடினதான ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் ஆச்சரியமாய் காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவர் எப்படி தேட வேண்டும்? தானியேல் சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜெபத்திலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக திருப்பி என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபத்தில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஜெபத்தில் ஆண்டவர் நம்ம தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கைக்கூடி வர பண்ண அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த தானியேல் கர்த்தரை ஜெபத்திலும் உபவாசத்திலும் தேட ஆரம்பித்த போது அந்த 23ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது தானியேல் 9:23, நீ எனக்கு பிரியமானவன் ஆனபடினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று கர்த்தருடைய தூதன் தானியேல் சொல்கிறதை காண்கிறோம். இப்போ ஜெபத்தில் நாம் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ண வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தில் நாம் ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு காட்சி அளிப்பார். கர்த்தரை தேடுங்கள், அதாவது மத்தேயு 7 நாம் வாசிக்கும் போது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும்,
என்று சொல்லப்படுகிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது கண்டடைவோம். இங்கே தானியேல் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருந்து ஆண்டவரை தேடின போது கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவனான அப்படின்னாலே நீ வேண்டிகளை தொடங்கின போதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது என்று. அப்போ நம்ம ஜெபத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். தேவைக்காக மாத்திரம் போகிறதான அந்த அனுபவம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நம் மார்க்கில் வாசிக்கும் போது தம்மோட கூட இருப்பதற்காக சிலரை தெரிந்து கொண்டார். இன்னும் நாம் ஆண்டுடைய பாத்தில் அமருகிறோமா, ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு காட்சி அளிக்கிற தேவன். 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, நான் கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக ஆண்டவர் தர வல்லவராய் காணப்படுகிறார். இந்த உசியா கர்த்தரை தேடும் நாட்களிலே காரியங்களை அவனுக்கு வாக்கியம் பண்ணது போல நம் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நம்மை காக்க வல்லவர். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார், என்னுடைய சத்துருக்களெல்லாம் நீங்களாக்கி விட்டார். இப்போ தாவீது கர்த்தரை தேடினார். இந்த 34ஆம் சங்கீதத்தில் தலைப்பில் நீங்கள் வாசிக்கும் போது தாவீது கர்த்தரை தேடினதான அந்த சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அபிமெலேக்குடைய சேவகர்கள் தாவீதை பிடித்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை எத்தனித்த போது தாவீது அந்த சங்கீதத்தை பாடினதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ தாவீது கர்த்தரை தேடினதான அந்த சூழ்நிலை மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அந்த நேரத்திலும் ஆண்டவரை தேடினா இந்த 34 வாசிப்பீர்களான்னா, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்தில் நாம் ஆண்டவரை தேடுவோமானா, தேடுகிற போது அவர் நம்ம காட்சி அளிக்கிற தேவனாக, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக, ஒரு நன்மை குறைபடாமல் நம்மை காக்கிற தேவனாக இருக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இன்னும் நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? நாம் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய காரியங்களை அவர் வாக்கி பண்ணுவார். 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போது ஜெபத்தில் நாம் ஆண்டவரை தேடும்போது காரியங்களை வாக்கியம் பண்ணுகிறார். வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது நம்முடைய காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதே காரணம் என்ன? காரணம் ஆண்டவர் இல்லை, நாம் தான். நாம் ஆண்டவரை தேட வேண்டிய பிரகாரமாக தேட வேண்டும். நான் சகரியால் வாசிக்கும்போது, ஓசியால் வாசிக்கும்போது, அவள் என்னை கருத்தாய் தேடுகிற வரைக்கும் நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போய்விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கருத்தாய் தேட வேண்டும், ஜெபத்தில் தேட வேண்டும், வேதவசனத்தை வாசித்து அதை தியானித்து தேட வேண்டும். 2ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் அப்படி தானே வாசிக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நாம் வேத வசனத்தை வாசிக்கிறோமா? வேத வசனத்தை தியானிக்கிறோமா? வேத வசனத்தில் எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம்? ஆண்டுடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? ஆண்டவரோடு நம்முடைய நேரங்களை செலவழிப்போமானா, ஆண்டவரோடு நம்ம பேச அமர்ந்திருப்போமானா அவர் நம்மோடு பேசுவார். இன்றைக்கி அநேகருடைய ஆசை, நான் சொல்லுகிற மாத்திரம்தான் ஆண்டவர் கேட்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுகிற நம்ம கேட்க மாட்டேன், ஆண்டவர் சொல்லுகிறத நான் கேட்க நேரம் எடுக்க மாட்டேன், நான் போவேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும் அப்படின்னு சொல்லுவேன், அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கியம் பண்ண வேண்டும், அதுக்கு பதில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கேட்க மாட்டேன். அப்படி தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. யோசித்து பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோமே, அதுக்கு ஆண்டவர் பதில் தருகிறாரா? நம்ம ஒரு அலைபேசியில் பேசும்போது எதிர்முனையில் இருக்கிறவர்கள் நம்மோட பேசாவிட்டால் எவ்வளோ வருத்தப்படுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நம்மோட பேசவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட ஒரு நாளாவது வருத்தப்பட்டது உண்டா? ஆண்டவர் என்னோட பதில் சொல்லவில்லையே என்று சொல்லி நான் ஒரு நாளாவது துக்கப்பட்டது உண்டா? ஆண்டவர் ஏன் என்னோட பதில் சொல்லவில்லை என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தது உண்டா? 1 சாமுவேல் 14 அதிகாரத்தில் சவுல் ராஜா கர்த்தரை விசாரித்த போது கர்த்தர் பதில் சொல்லாதபடினாலே அவன் எல்லா யுத்த வீரர்களை அழைத்து, இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசாத காரணம் என்ன? ஒருவேளை குற்றம்
இடத்துல காணப்படும் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி சீட்டு போட்டார். சீட்டு சவுலின் பேரில் விழுந்தது. ஜனங்கள் தப்பினார்கள். ஜனங்கள் ஒரு பக்கம் நின்றார்கள், சவுல் ஒரு பக்கம் நின்றார். சவுல் யோனத்தான் ஒரு பக்கம் நின்றார்கள். ரெண்டு பக்கம் நின்றவர்களுக்காக சீட்டு போட்ட போது சீட்டு சவுலின் பக்கமாக விழுந்தது. சவுலுக்கும் யோனத்தானுக்கு சீட்டு போட்ட போது சீட்டு யோனத்தான் பேர் விழுந்தது. யோனத்தான் தாவீது சவுல் சொல்லுகிறாரு, யோனத்தானே நீ என்ன தவறு செய்தாய்? நீ சாக வேண்டும். ஆண்டவர் என்னோட பேசவில்லை, நான் கூப்பிட்ட பிறகு அவர் எனக்கு பதில் சொல்லவில்லை, என்ன தவறு செய்தாய்? இன்னும் மட்டும்தான் ஆண்டவர் என்னோட பேசவில்லைன்னு சொல்லி அவ்வளவு கோபதாபமாக சவுல் பேசினதாக நான் வாசிக்கிறோம். பாருங்க, சவுல் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார், நான் யுத்தம் பண்ண போகலாம் என்று விசாரித்த போது கர்த்தர் பதில் சொல்லாதபடினாலே அவ்வளவு சவுல் துக்கப்பட்டார். அதுக்கான காரணத்தை அறிய முற்பட்டார். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆண்டவர் என்னோட பேசவில்லை என்று சொல்லி பேசாத காரணத்தை அறிய முற்படுகிறோம்? உசியா கர்த்தரை தேட நாட்களில் அவன் காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணார். தானியேல் ஜெபத்தில் ஆண்டவரை தேட முற்பட்டார். தாவீது இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருந்த போது அவருடைய காரியங்களை ஆண்டவர் வாக்கிய பண்ணார். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டுமானா நீங்கள் ஆண்டவரை கருத்தாய் தேட வேண்டும். தேடும்போது கண்டிடுவீர்கள். தேடும்போது ஆண்டவருடைய காரியத்தை வாக்கிய பண்ண வல்லவராய் காணப்படுகிறார். ஜெபத்தில் தேட வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கிற தேட வேண்டும். ஜெபத்தில் ஜெபித்து விட்டு எழும்பி உடனே ஓடி போகிறதில்லை. ஜெபத்து ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை நாம் அமர்ந்திருந்து கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கும் போது அவர் தெளிவாய் நம்மோடு பேசுவார். நம்முடைய காரியங்களை நிச்சயமாக வாக்கிய பண்ணுவார். ஆண்டவருடைய ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உசியா கர்த்தரை தேடும் நாட்களிலே நீர் காரியத்தை வாக்கிய பண்ணினீரே, எங்கள் காரியங்களை கூட வாக்கிய பண்ணுங்கப்பா. கர்த்தாவே, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் செய்வது ஒன்றுமே வாக்கியமில்லைப்பா, வறுமையாய் காணப்படுகிறதே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய காரியங்களை வாக்கிய பண்ணுங்க. இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் கூட எவ்வளோ நெருக்கத்தின் நடுவில் இருக்கிறார்கள், எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள், எத்தனையோ காரியங்களை செய்ய முற்படுகிறார்கள். ஒன்றுமே வாய்க்காமல் வெறுமையாய் காணப்படுகிறதே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லுவீராக. நாங்கள் ஆண்டவர் உம்மை தேடி ஜெபத்தில் தேட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.